மகளிர் தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் காட்டும் பாசம் உற்சாகத்தை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் காட்டும் பாசம் உற்சாகத்தை அளிக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். திமுக அரசு பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் பட்டியலிட்டு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பெண்கள் காட்டும் பாசம் உற்சாகத்தை அளிக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவினை வெளியிட்டு நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுக பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் காட்டும் பாசம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான காட்சியை தற்போது பார்க்கலாம். வாய் நிறைய மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாச உணர்வு தான் முக்கியம். அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள்.